வணக்கம். செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த சனிக்கிழமை என்பது சனி பகவானுக்கும் உரியது, ராகு பகவானுக்கும் உரியது. இந்த அடிப்படையில் நாங்கள் ராசி பலன்களை சொல்லுகிறோம் சந்திரனுடைய நிலையை வைத்து. இந்த சனி ஞாயிறு, அதாவது நாளை 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கின்றன. எனவே அதை முன்கூட்டியே சொல்லிவிடுகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களும் சிறப்பு. பின்றீங்க, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, கலக்கல். உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும். திருஷ்டி இருக்கவங்க மேல வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சனி 4, 5 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. ஞாயிறு 2 நாட்களும் மனசு முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் ஐராவதமே போற்றி, கௌரவியமே போற்றி, கௌரவியமே போற்றி, காசியபரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அந்தகனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கட்டும். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி. தினமும் 1/2 மணி நேரம் 2 நாளும் படிக்கணும். கேட்கிறேன், படிங்க. கோயில்ல இருந்து படிப்பது நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சனிக்கிழமை கருப்பு அல்லது நீல நிற துணி தானமா கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ப்ளூ கலர் துணி தானமா கொடுங்க, அல்லது சிகப்பு கொடுங்க, நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களும் சூப்பரோ சூப்பர். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மையும் புத்தி கூர்மையும் ஜெயிக்கும். நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். சந்தோஷம், வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாள். திருஷ்டி இருக்கு, வழிபாடு பண்ணணும். மாதம் கலக்குறீங்க. அனுகூலமான எண் 3, 6 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம். சனி 2, 1 தெற்கு மேற்கு பச்சை மஞ்சள். ஞாயிறு 2 நாட்களும் மனசு முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் ஐராவதமே போற்றி, கௌரவியமே போற்றி, கௌரவியமே போற்றி, காசியபரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அந்தகனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கட்டும். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி. தினமும் 1/2 மணி நேரம் 2 நாளும் படிக்கணும். கேட்கிறேன், படிங்க. கோயில்ல இருந்து படிப்பது நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சனிக்கிழமை கருப்பு அல்லது நீல நிற துணி தானமா கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ப்ளூ கலர் துணி தானமா கொடுங்க, அல்லது சிகப்பு கொடுங்க, நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. சனி ஞாயிறு 2 நாட்களுமே தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே கவனம். 2 நாட்களும் மனசிலே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் அதிதியே போற்றி, அனலையே போற்றி, அருக்கனே போற்றி, காளிகையே போற்றி, கத்ருதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. 2 நாளும் 1/2 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறும், ஞாயிற்றுக்கிழமை கோதுமை கலந்தத உணவும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. எனவே வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள், மறந்துடாதீங்க. வழிபாடு முக்கியம். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சனிக்கிழமை அம்மனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. கவனம். வழிபாடு முக்கியம். நிதானம். பேச்சிலே பொறுமை, பண விஷயத்தில் ஜாக்கிரதை. 2 நாட்களும். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. சனி 7 வடக்கு பச்சை. ஞாயிறு 2 நாட்களும் மனசிலே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் அதிதியே போற்றி, அனலையே போற்றி, அருக்கனே போற்றி, காளிகையே போற்றி, கத்ருதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமா கிடைக்குது. 2 நாளும் 1/2 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறும், ஞாயிற்றுக்கிழமை கோதுமை கலந்தத உணவும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. எனவே வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள், மறந்துடாதீங்க. வழிபாடு முக்கியம். கடகராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம். தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் அதிகம். பண விஷயத்தில் நிதானம். இரக்கம் அதிகமாக இருக்கிறது. கவனம். அடுத்தவங்ககிட்ட கருணை காட்டி ஏமாற வாய்ப்பு இருக்கு, ஜாக்கிரதை. பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க அம்மனுக்கு சனிக்கிழமை தீபம் போட்டுறணும். நிதானம், பொறுமை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. சனி 3 வடக்கு பச்சை. ஞாயிறு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது. எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம், பொறுமை. அலட்டல், கர்வம் அதிகமாக இருக்கிறது. பண விஷயத்தில் நிதானம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. பரிகாரம் பண்ணணும்.
கன்னி ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களுமே சூப்பர் பிரமாதம், வெற்றி உயர் உண்டு, நல்ல நாளாக இருக்கும். உங்களோட பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். ஆனால் பரிகாரம் பண்ணிக்கணும், வழிபாடு முக்கியம். திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சனி 4, 7 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. ஞாயிறு 2 நாட்களும் மனசு முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் ஐராவதமே போற்றி, கௌரவியமே போற்றி, கௌரவியமே போற்றி, காசியபரே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி, அந்தகனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் மனசுல ஓடிக்கொண்டே இருக்கட்டும். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி, தினமும் 1/2 மணி நேரம் 2 நாளும் படிக்கணும். கேட்கிறேன், படிங்க. கோயில்ல இருந்து படிப்பது நல்லது. ஏழை எளியவர்களுக்கு சனிக்கிழமை கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க. ஞாயிற்றுக்கிழமை ப்ளூ கலர் துணி தானமாக கொடுங்க, அல்லது சிகப்பு கொடுங்க, நல்லது. துலா ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களுமே சூப்பர் பிரமாதம், கலக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நல்ல நாள், கலக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கு. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போட்டுறணும். நிதானம், பொறுமை, கவனம். ஏன்? திருஷ்டி இருக்கு, அதனால. மற்றபடி இன்றைக்கு வெற்றி தருகிற 2 நாளுமே வெற்றி உங்களுக்கு. 2 நாளுமே சூப்பர். அனுகூலமான எண் 3, 9 வடக்கு கிழக்கு மஞ்சள் பச்சை. சனி 2, 5 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். ஞாயிறு 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. பாலகுமாரனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் 2 நாட்களும் 1/2 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பாலகுமாரன் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. பசுமாடு, நாய், காக்கை இவங்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு கோதுமை, எள்ளு கலந்த உணவு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, 2 நாட்களுமே சூப்பர். சனி ஞாயிறு 2 நாட்களுமே வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் பிறவி பலமான சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தயவு செய்து சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு அல்லது அம்மனுக்கு தீபம் போட்டுருங்க, நல்லது. 2 நாட்களும் சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. சனி 4 தெற்கு நீலம். ஞாயிறு 2 நாட்களும் மனசிலே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் அதிதியே போற்றி, அனலையே போற்றி, அருக்கனே போற்றி, காளிகையே போற்றி, கத்ருதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. 2 நாளும் 1/2 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறும், ஞாயிற்றுக்கிழமை கோதுமை கலந்தத உணவும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. எனவே வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள், மறந்துடாதீங்க. வழிபாடு முக்கியம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கு இருக்கிறது, எனவே ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், கோபம் அதிகமாக இருக்கிறது, ஜாக்கிரதை. பொறுமை, கவனம். வழிபாடு முக்கியம். தேவையற்ற பேச்சு எல்லாம் இருக்கு. அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. மகர ராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களுமே சூப்பர் பிரமாதம், வெற்றி. உங்களோட பிறவி பலமான நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், சந்தோஷம். திருஷ்டி இருக்கு, பரிகாரம் பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 4, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சனி 2, 3 தெற்கு வடக்கு பச்சை சிவப்பு. ஞாயிறு 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. பாலகுமாரனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் 2 நாட்களும் 1/2 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பாலகுமாரன் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. பசுமாடு, நாய், காக்கை இவங்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு கோதுமை, எள்ளு கலந்த உணவு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களை 2 நாட்களுமே சூப்பர் பிரமாதம், கலக்கிறீங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் பிறவி பலமான விடாமுயற்சியும் பொறுமையும் ஜெயிக்கும். நல்ல நாள், சந்தோஷம். சதயம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சனிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போட்டுறணும். ஆமாம், அது முக்கியம். வழிபாடு முக்கியம். திருஷ்டி இருக்கு. அனுகூலமான எண் 2, 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சனி 6, 5 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு. ஞாயிறு 2 நாளும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம்
ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி, சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி. பாலகுமாரனுடைய எந்த புத்தகம் வேண்டுமானாலும் 2 நாட்களும் அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பாலகுமாரன் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், வாங்கி படிச்சு பாருங்க. பசுமாடு, நாய், காக்கை இவங்களுக்கெல்லாம் சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. ஏழைகளுக்கு கோதுமை, எள்ளு கலந்த உணவு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் செய்யுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களுமே சிறப்பாக இல்லை. சந்திராஷ்டமம், அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. 3 நட்சத்திரத்துக்கும் புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதிக்கு மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. பண விஷயத்தில் ஜாக்கிரதை, முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். அதுலேயே வம்பு வழக்கு வரும். ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை இல்லை இல்லை. சிம்மம், தனுசு ராசிக்கார நேயர்களே, நாள் முழுக்க மனசில் சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். ஓம் ஓம் தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாம்ரையே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். அபிராமி அந்தாதி பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிறார். பூங்கொடி பதிப்பகம்னு புஸ்தகம் வெளியிட்டு இருக்கிறது, வாங்கி படிச்சு பாருங்க. அல்லது அபிராமி அந்தாதி கோயிலிருந்து 101 பாட்டை ஒரு தடவை படிச்சு பாருங்க. என்னதான் சொல்லுதுன்னு படிச்சு பாருங்க, நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. 2 நாட்களும் மனசுல சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓம் அதிதியே போற்றி, அனலையே போற்றி, அருக்கனே போற்றி, காளிகையே போற்றி, கத்ருதேவியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக கிடைக்குது. 2 நாளும் அரை மணி நேரமாவது படிச்சு பாருங்க. சனிக்கிழமை எள்ளு கலந்த சோறும், ஞாயிற்றுக்கிழமை கோதுமை கலந்த உணவும் ஏழைகளுக்கும் காக்கைக்கும் கொடுங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க, நல்லது. ஏன்னா இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. எனவே வழிபாடு பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள், மறந்துடாதீங்க. வழிபாடு முக்கியம். நேயர்களே, சனி ஞாயிறு 2 நாட்களுக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதனால் அதை சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.